Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் கூறுகிறார். என் பிள்ளையே, நீ என் பார்வையில் வெளியேற பெற்றவள், அதனால் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆம், சங்கீதம் 139:14 கூறப்பட்டுள்ளபடி, நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். ஆகவே அவர் உங்களை கனம் பண்ணுகிறார். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். மொர்தெகாய் நன்மையானவைகளை செய்து வந்தபடியால் மொர்தெகாயை ராஜாவாகிய அகஸ்வேரு குதிரையில் ஏற்றி தலைநகரம் முழுவதும் பிரபுக்களுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு அரசாணை வழங்கினார். ராஜா தனக்கு விலையேற பெற்ற ஒரு மனிதனை இவ்வாறு கனம் பண்ணுகிறார். அதேபோல் தேவனுக்கு கிடைத்த அதே கனம் அவருடைய பிள்ளைகளுக்கும் வழங்கப்படும். நீங்கள் அவருக்கு விலை மதிப்பற்றவர் என்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்ததாலும் ஆண்டவர் உங்களையும் கனம் பண்ணுவார். உங்களுக்கு முன் பிசாசின் கிரியைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும். சங்கீதம் 37:34 வசனம் கூறுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எஸ்தர் ராஜாத்தி தேவனுக்கு முன்பாக 3 நாள் இரவும் பகலும் உபவாசத்துடன் காத்திருந்தாள். பின்னர் அவள் தன் ஜீவனையும் நினையாமல் தேசத்தில் உள்ள அனைத்து யூதர்களுக்காகவும் பேசுவதற்கு ராஜாவிடம் சென்றாள். யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்த ராஜா அவளுக்கு இரக்கம் செய்தார். யூத குலம் காக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார். மாறாக இந்த உத்தரவை எழுதியவர் கொல்லப்பட்டார். கர்த்தருக்காக காத்திருங்கள், அவர் உங்களை தேசத்தில் உயர்த்துவார். சங்கீதம் 91:15 கூறுகிறது, ஆபத்தில் நீங்கள் கர்த்தரை அழைக்கும் போது அவர் உங்களை விடுவித்து உங்களை கனம் பண்ணுகிறார். கஷ்ட நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு விலையேற பெற்றவர். மனிதர்களையோ அல்லது உங்கள் சொந்த பலனையோ நம்பாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் தேவனுக்கு விலையேற பெற்றவர்களாகி விடுவீர்கள். உங்களை விடுவிப்பதன் மூலம் தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். சங்கீதம் 112:9 வேதம் கூறுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த உலகில் தேவனுடைய கனத்தை பெரும்படியான அருளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைய வசனத்தின் மூலம் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவன் உங்களோடு பேசி அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர் என்றும் அவர் உங்களை நேசிப்பதாகவும் கூறுகிறார். ஆகவே இந்த உலகில் என்னை யாரும் நேசிக்கவில்லை, நான்
நான் தனியே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது, எல்லாவற்றையும் படைத்தவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களை முற்றிலும் அறிந்தவருமான பரம தகப்பன் நான் உன்னில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர் என்று இந்த வசனம் கூறுகிறது. நீங்கள் கர்த்தரை நேசித்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதால், அவரது வசனத்தில் மகிழ்வதால் அவர் நான் அவளில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். தாவீதுக்கு தேவனுடைய இருதயத்தில் விசேஷித்த இடம் இருந்தது. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்றும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் தாவீதை நெருக்கி தமது கரத்தை அவன் மேல் வைத்தார் என்றும் வேதம் கூறுகிறது. தேவனுடைய அன்பு ஆச்சரியமானது. தேவன் உங்களை நேசித்தால், உங்கள் பட்சத்தில் இருந்தால், ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் நிற்க இயலாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை யாரால் பிரிக்க இயலும்? கர்த்தர் தெரிந்து கொண்டவன் மேல், குற்றமில்லாதவன் மேல் யாரால் கை வைக்கக்கூடும்? தேவனுடைய அன்பும் தயவும் உங்களுக்கு இருக்குமாயின் ஒருவராலும் உங்களுக்கு தீங்கு செய்ய இயலாது. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய விரோதிகளை தேவனே பார்த்து கொள்வார் என்பதே இதன் பொருளாகும். நாம் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் தேவனுக்கு அருமையானவர்கள். அவர் தமது கண்மணி போல நம்மை கண்ணோக்குகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு அருமையானவர்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்றைய வாக்குறுதி வார்த்தைக்கு நன்றி. உமது பார்வையில் நான் வெளியேற பெற்றவளாக இருக்கவும் உம்முடைய கனத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவும். கஷ்ட நேரங்களில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் வாழ்க்கையில் இந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்ற போவதற்காக நன்றி. நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சுயநலமற்ற அன்பு என்னை தொடுகிறது. நான் தகுதியற்றவளாய் இருந்த போதிலும் உம்முடைய பார்வைக்கு என்னை அருமையானவளாக கருதுவதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை சுத்திகரித்து புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றியிருக்கிறீர். உம்முடைய தயை என்னை உமக்கு கிட்டி சேர்த்து என் வாழ்வில் எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் எப்போதும் என் பட்சத்தில் இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். நான் பேசுகிற செய்கிற காரியங்களிலெல்லாம் ஜெயமாக விளங்கவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரவும் உதவும். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.